நீங்கள் ஃபெப் 2026 இன்டேக்கு ஆஸ்திரேலியா போகணுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ லாஸ்ட் மினிட்ல இருக்கும் இந்த இன்டேக் போக முடியுமா போக முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? தென் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஸ்திரேலியா ஒரு நல்ல டெஸ்டினேஷன். ஸோ இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம வந்து சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணிடலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிறது, செகண்ட் வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அகாடமிக்காக பார்க்குறப்போ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 60% 65%ல் உங்கள் யூஜியில் வச்சுருக்கீங்க. ஐஎல்டிஎஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஐஎல்ஸ் வந்து எடுக்கிறீங்க இல்லை எடுக்க போகிறீங்கன்னா இட் இஸ் ஃபைன். இல்லை இனிமே தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஐஎல்டிஎஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற இங்கிலீஷ் எக்ஸாம்ஸை விட. ஸோ ஒரு 10 days டியூரேஷனில் கூட உங்களால் ப்ரிப்பேர் பண்ணி ஐஎல்டிஎஸ் எடுக்க முடியும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஓவரால் 6.5, ஈச் பேண்ட் 6 மினிமம், நான் சொல்கிறது மேக்ஸிமம் 7, ஈச் பேண்ட் 6.5 வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ ஐஎல்டிஎஸ் இருக்குது, அகாடமிக்ஸ் இருக்குது. இன்னொரு இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா எல்ஓஆர் வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டிலையும் காலேஜ்லேயும் நீங்கள் படித்த இடத்துலேருந்து போய் வாங்கணும்னு கிடையாது. ஸோ எஸ்ஓபி இஸ் மேண்டேட்ரி. ஸோ வித் எஸ்ஓபி அவர் அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வித் ஐஎல்டிஎஸ் நம்மளால் வந்து ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிக்கு வித்தவுட் அப்ளிகேஷன் ஃபீஸோட நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து பஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா 1 வீக்கில் ஏன் 4 daysல கூட சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஆஃபர் ரிலீஸ் ஆகும். ஸோ ஆஃபர் ரிலீஸ் ஆனோன்னு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல். ஸோ ஃபினான்ஷியல் பார்ட்டில் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஐடிஆர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், உங்களோட ஃபேமிலி ஐடிஆர். ஸோ 3 yearsக்கு வந்துட்டு உங்களோட ஃபேமிலி டோட்டல் இன்கம் வந்து 10 to 12 lakhsக்கு பர் இயர்க்கு இருக்கணும். ஸோ அந்த ஐடிஆர் வந்துட்டு கேதர் பண்ண ஆரம்பிச்சிருங்க when you're starting your அப்ளிகேஷன் ப்ராசஸ் இட்செல்ஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் தோ இன்கேஸ் நீங்கள் வந்து எஜுகேஷன் லோன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நோட்டட் லைக் ஆஃபர் வந்த உடனே உங்களோட எஜுகேஷன் லோன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆஸ்திரேலியாவோட அட்வான்டேஜ் என்னென்னா கொலாட்ரலும் பண்ணலாம், நான் கொலாட்ரலும் பண்ணலாம். பட் நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் தோ நீங்கள் எஜுகேஷன் லோன் ஃபுல்லாக எடுத்தாலும் ஒரு 10 lakhsலேருந்து 12 lakhs வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்லேயோ அட்லீஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஆஸ் அ சேவிங்ஸாவோ எஃப்டியாவோ காமிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் யூனிவர்சிட்டி 3 to 6 months வந்து நம்ம ஃபண்டு வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். பட் லெஸ் டியூரேஷன்னால நம்ம என்ன பண்ணலாம், இமிடியேட் ஃபண்ட்ஸாக இருந்தால் கூட அந்த ஃபண்ட்ஸோட சோர்ஸ் எங்கேருந்து வந்தது அந்த சோர்ஸ் வந்து நம்ம காமிச்சிட்டோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இட் கேன் பி எனி சோர்ஸ். ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு லேண்டை சேல்ஸ் பண்ணதாக இருக்கலாம், அதோட சேல் டீடை சப்மிட் பண்ணலாம், இல்லை பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க ஏதாவது வந்துட்டு லைக் ப்ராஃபிட் இன்டர்நேஷ்னல் மீன்ஸ் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஃபண்டாக வேணாலும் இருக்கலாம். நோட்டட் பட் கோல்டு பிளட்ஜ் பண்ண ஃபண்டாக மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 50 to 60% வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் ரிசீவிங் ஆஃபர் லெட்டர் நம்ம வந்து யூனிவர்சிட்டி சைடில் இந்த ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி ஃபண்ட் அப்ரூவல் வாங்கிட்டோம். ஸோ இந்த ஃபண்ட் அப்ரூவல் ப்ராசஸ்மே ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இனிஷியலாகவே எல்லாமே பார்த்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா 2 to 3 daysல கூட யூனிவர்சிட்டிஸில் வந்து ஃபண்ட் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து நம்ம யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணுறதா இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஓன் ஃபண்டாக இருந்தீங்க அப்படின்னா வித் யோர் ஓன் ஃபண்ட் நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் பே பண்ணலாம். இன்கேஸ் எஜுகேஷன் லோன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா எஜுகேஷன் லோனில் வந்து அமௌண்ட் டிஸ்பர்ஸ் பண்ணி நம்ம வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டியூஷன் ஃபீஸ் ரிசிப்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட வந்து இன்கேஸ் லோனாக இருந்ததுன்னா லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் லெட்டர், பேங்க் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து நம்மளோட சிஓஇ வந்து மீன்ஸ் லைக் என்ன சொல்கிறதுனா சிஓஇ வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். சிஓஇ அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் அக்செப்டன்ஸ் லெட்டர்னு நம்ம சொல்லலாம். யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அந்த லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா 3 working days 2 working days சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்க்கோ இல்லை வீசாக்கோ வந்து அந்த இன்டேக் டைம் கம்மியாக இருக்குன்னா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து 1 dayலே கூட நமக்கு சிஓஇ கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் சிஓஇ ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீசா ப்ராசஸ் தான் உங்களுக்கு இருக்கும்.
ஸோ வீசாக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்டைன் செக்லிஸ்ட் இருக்கும். அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், நம்மளோட ஹெல்த் செக்கப், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து வீசா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 35 to 40 ஒர்க்கிங் டேஸில் நமக்கு வந்து வீசா வந்துடும். ஸோ அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் வந்து வீசா எம்பசிலே வந்து சீக்கிரமாகவும் 13 ஒர்க்கிங் டேஸ் இல்லை 15 ஒர்க்கிங் டேஸில் கூட வீசா வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன வீசா ப்ராசஸிங்கில் அப்படின்னா, மற்ற கண்ட்ரீஸ்க்கு இப்போ நீங்கள் யூகேவாக இருக்கட்டும், யூஎஸ்ஏவாக இருக்கட்டும், அந்த எம்பசி அந்த விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக விசிட் பண்ணி நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி வெரிஃபை பண்ணி, ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவுமே ஆஸ்திரேலியாவில் கிடையாது. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். நீங்கள் எந்த விஎஃப்எஸும் விசிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு February 2026 இன்டேக் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஆஸ்திரேலியாவுக்குன்னா வைபெடுவை காண்டாக்ட் பண்ணுங்கள்.